இளைய தளபதி டிவிகே தமிழக வெற்றி கழகம் கட்சியை வழிநடத்தக்கூடிய நபர் புசி ஆனந்த் யார்? நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கலாம். புசி ஆனந்த் யார்? ஏன் விஜய்க்காக இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை ஆரம்பிக்க சொல்லி விஜய் ஏன் அரசியலில் தள்ளுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சிலருக்கு விஜய் சினிமாலே இருக்கலாம், ஏன் அரசியலுக்கு இழுத்துட்டு விஜயகாந்த் மாதிரி ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொன்னாலும், ஏன் இந்த புசி ஆனந்த் மேலே விஜய் இவ்வளோ தீவிரமாக அன்பா பாசமா இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, காவலன் படம் ரிலீஸ் ஆகும்போது அன்றைய காலகட்டங்களில் அந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்பு. அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது இந்த புசி ஆனந்த் தான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் மன்ற தலைவராக அன்றைய காலகட்டங்களில் இருந்து அவர் காங்கிரஸில் இருந்ததுனால சில உதவிகள் அன்றைய காலகட்டங்களில் விஜய்க்கு பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். அதனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமாக புசி ஆனந்த் மேலே அன்பா பாசமாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக புசி ஆனந்த் பழகி வந்துக்கிட்டு இருந்தார். ஆரம்பத்தில் இவர் புசி ஆனந்த் என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா விறகு கடை நடத்திட்டு வந்தார். விறகு கடை நடத்திட்டு காங்கிரஸில் ஒரு பதவி இருந்து திரும்ப அங்கே ஒரு புசி அப்படிங்கிற ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறார். திரும்ப 2 முறை அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு தோற்கிறார். அப்படி இருந்த தருவாயில் விஜயோட கட்சியை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை அவருக்கு விஜய் கொடுக்குறார். அதை சிறப்பாக செய்கிறார். திரும்ப என்ன அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி திரும்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னது ஆரம்ப காலகட்டங்களில் அவர் தான். நாளைக்கு விஜய் அரசியலில் ஜெயிக்க முடியல, இல்லை அசிங்கப்பட்டார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் யார் எடுத்துக்கிடணும் அப்படின்னா புசி ஆனந்த் தான் எடுத்துக்கிடணும். அது மாதிரி இன்னைக்கு சினிமாவில் இன்னைக்கு 250 கோடி ரூபா 300 கோடி ரூபா விஜய் வாங்குறாரு அப்படின்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு 250 350 கோடி ரூபா வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தியேட்டரில் ரசிகர்களோட தலை மீது தான் அந்த டிக்கெட்டோட காஸ்ட் விழும். அதை அரசியல் கட்சிக்காக விஜய் வராரு அப்படின்னா எனக்காக சினிமாவில் சம்பளம் கூட்டி கொடுக்க வேண்டாம், சாமானிய மக்கள் தியேட்டரில் ஒரு 100 ரூபா கொடுத்து படம் பார்க்கணும், அதனால் என்னோட சம்பளத்தை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவராக செயல்படுவார். இதில் கூட பார்க்கல அப்படின்னா விஜய் எப்படி அரசியல் கட்சியை தொடர்வார் அப்படின்னு தெரியல. புசி ஆனந்த் எப்படி வழி நடத்துவாரோ அப்படிங்கிறதும் தெரியல.